சம்சாரம் 2 வருஷம் செத்து போறான். இப்ப பையன் பொக்குன்னு போயிடுவான்னு அம்மாக்காரி சதானந்த ஒரு அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. இவங்களை விட கொஞ்சம் வசதியான வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த அம்மா கொஞ்சம் பண்ணையான வீட்டு பொண்ணு பண்ணா மெட்ராஸ் குடி வைக்கலாம். குடி வச்ச உடனே பக்கத்து வீட்டுக்காரிகள்லாம் ராமச்சந்திரன் 2வது சம்சாரமா? இல்லைங்க, நான் முதல் சம்சாரம். நீ முதல் சம்சாரம் உன் கணக்குப்படி ராமச்சந்திரனுக்கு முன்னாடி இருந்தா இல்ல பாக்கியவன் தங்க அப்படின்னா. இல்லைங்க, பைத்தியமே பேசுறேன். 6 மாசம் முன்னாடி இந்த வீட்டுல குடியிருந்தா அங்கதான் நீ குடியிருக்கான்னா அப்போ ஏன் நான் 2ஆம் தரமாக வேண்டும்? நான் ஏன் ஏமாற்றப்பட்டேன்? ஷாக் அந்த அம்மாவுக்கு. எம்ஜிஆர் மனசுக்கு மட்டும் அந்த அம்மா ஏமாற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தியாகராஜ பாகவதர் இந்த பல்பு கலர் இருப்பாரு, திறந்த பல்பு பாரு, இந்த பல்பு கலர் பின்னுவாரு, தங்கத்தை புடம் போட்ட மாதிரி பின்னுவாங்க, அப்படி கலர் இருப்பாரு தியாகராஜ பாகவதர். இந்த தியாகராஜ பாகவர்கிட்ட பொம்பளைலாம் உழுவாங்க, ஐயோ இந்த மனுஷங்கிட்ட ஒரு நாள் படுக்கணும், இந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அப்படி அலைவாடுகிறோம். அப்படி ஒரு பேரழகா தியாகராஜ பாகவதர். அவருக்கு வயசாகுது, அதை விட எம்ஜிஆர் அழகா இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாங்க இந்த பொம்பளைய, என்ன சொல்றாங்கன்னா, அம்மனி தியாகராஜ பாகவதே பொம்பளை கொத்துறாங்க, உன் புருஷன் அதை விட அழகா இருக்கிறேன், பார்த்துக்கோ, புருஷன் கொத்திட்டு போயிருப்போம், புருஷன் கிடைக்க மாட்டேன் பாருன்னு இந்த அம்மாவுக்கு கன்சர்ன் ஆகி போச்சு. இந்த குழப்பத்துல 18 ஆண்டுகள் டிபி பேஷண்ட், ஞாபகம் வச்சுக்கணும். எம்ஜி ராமச்சந்திரன் ஒய்ஃப் 18 ஆண்டுகள் டிபி பேஷண்ட். டிபி முத்தி போச்சு. இப்ப டிபிக்கு மருந்து கிடையாது. அப்ப வாட்டர் சவுல் பொண்டாட்டிய சைக்கிள் ரிக்ஷா உட்கார வச்சு, சைக்கிள் ரிக்ஷாவில் இவர் உட்கார மாட்டாரு, சைக்கிள் ரிக்ஷா ஓடிட்டு வருமா, இவர் சைடில் நடந்து வருவார். எத்தனை மைல் வாட்டாக் சவுல் கபாலே தியேட்டர், காமராஜர் தியேட்டருங்கிறது மயிலாப்பூர் லஸ்கானர். 7 கிலோமீட்டருக்கு எம்ஜிஆர் நடந்து பொண்டாட்டிய ரிக்ஷாவில் உட்கார வச்சு கூட்டி போய் வைத்தியம் பார்ப்பாரு. வைத்தியம் குணமாகலை. கடைசி காலங்களில் ஸ்டுடியோவுக்கு போயிட்டு பொண்டாட்டி தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா ஊற விட்டு அரப்பு தூள் சீக்காயம் போட்டு குளிப்பாட்டி சாம்பாணி போக தலைக்கு போட்டு அதுக்கப்புறம் எடுத்து சோறு ஊட்டி விட்டு, ஞாபகம் வச்சுக்கோ, பொண்டாட்டிக்கு எம்ஜிஆர் சோறு ஊட்டி விடுறாரு. ஊட்டி விட்டு அப்படியே தூக்கிட்டு போய் கட்டில படுக்க வைக்கிறாரு. இப்படி எல்லாம் துன்பப்பட்டு வாழ்ந்து அப்புறம் 54 மதுரையில் மலக்கள் நடிக்க ஆரம்பிச்சு, அலிபாபா நடிக்க ஆரம்பிச்சு, மதுரை நடிக்க ஆரம்பிச்சு, நாடோயம் நடிக்க ஆரம்பிச்சு, எங்க வீட்டில் போய் வச்சு அப்படியே படிப்படியா போய் நாட்டையே முடிச்சிட்டாரு. உங்களுக்கெல்லாம் முதலமைச்சரான ஆசை என்னன்னா, உன் பொண்டாட்டிக்கு பின்னாடி களி குடிவியா? பொண்டாட்டி வெளிக்கு போனா களி குடிவியா? நீ தூக்கிட்டு போய் குளிப்பாட்டி விடுவியா? நீ சோறு ஊட்டி விடுவியா? எவன் பண்ணிருக்கீங்க? அவ பண்ணுவான். நமக்கு அவ இழிச்ச வாச்சி நம்ம பொண்டாட்டி பண்ணி நம்ம வீட்டு பண்ணிருக்கோமா? எத்தனை பேர் பொண்டாட்டிக்கு பண்ணிருக்கீங்க? எவனும் பண்ண மாட்டானுங்க. அதையெல்லாம் பண்ணுனா முதலமைச்சர் பதவி நமக்கு வேணுமா? முதலமைச்சர் நமக்கு வேண்டாம். ஏன்னா அந்த துன்பம் நமக்கு வேண்டாம். அது வேணாம். அப்படியெல்லாம் துன்பப்பட்டு எம்ஜிஆர் வந்தவர்.